இப்போ 2022ஆம் ஆண்டு நடந்த அறகலைக்கு பிறகு மக்கள் ஒரு முறைமை மாற்றத்தை எதிர்பார்த்து தான் இவங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த முறைமை மாற்றத்தில் எல்லாம் மாறணும், கல்வி மாறணும், அரசியல் கலாச்சாரம் மாறணுங்கிற நேரத்தில் வந்து இந்த இந்த இப்படியான ஒரு கேவலமான அரசியல் கலாச்சாரத்தில் இருந்த ஒரு பேக்போனாக இருந்த பாதாள உலகமும் வந்து கட்டுப்படுத்தணும், இந்த முறைமை மாற்றம் நடக்கணும்னு சொல்லிக்கிறான். ஏனென்றால் முறைமை மாற்ற நடவடிக்கைகளில் அரசாங்கம் முன்னெடுத்து போகிற நேரத்தில் வந்து மக்களுக்கு மீண்டும் ஒரு பீதியை கிளப்புற மாதிரி இந்த பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் சண்டை போய் ஆளுக்கால் சுடவெளிக்கிட்டாங்க. இப்போ மனுஷனுக்கு பயம், வெளியே போனால் இந்த ஷூட்டிங்கில் தப்பி தவறி நாங்கள் மாட்டுப்பட்டுட்டோம்னு சொன்னார் என்று பயம் இருந்தது. எனவே இதை சென்ஸ் பண்ணி அத்தோட இந்த வருடம் 6ஆம் மாதம் 23ஆம் தேதி இந்த பாதாள உலகத்தில் லைஃப் லைன் என்று நம்மளோட சட்டத்தரணி சொன்னது போல் இருந்த விடயங்களை எவ்வளோ தூரம் பிடிபட்டிருக்குன்னு சொன்னால் 1253 கிலோகிராம் ஹெரோயின் பிடிபட்டிருக்கு, 2121 கிலோகிராம் ஐஸ் பிடிபட்டிருக்கு, 12439 கிலோகிராம் கஞ்சா பிடிபட்டிருக்கு, 22 கிலோகிராம் கொக்கைன் பிடிபட்டிருக்கு, 16 லட்சம் போதை மாத்திரைகள் பிடிபட்டிருக்குன்னு ஊடகங்களுக்கு வந்து அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு தரப்பே வந்து சொல்லுது. இப்படி பிடிச்சு இப்படி ஷூட்டிங் இப்படியான ட்ரக்ஸ் பிடிபடுது என்று சொல்கிற நேரத்தில் அரசாங்கத்துக்கு விரும்பியோ விரும்பாமலோ இதுக்கு பின்னால் இருக்கிற பாதாள உலக தலைவர்களை பிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, ஸ்பெஷல் ரைடு ஒன்று போய் இந்தோனேஷியாவில் இருந்தவங்களை பிடிக்கிறாங்க. இவங்களை பிடிக்கிறதுக்கு முதல் இவங்களே சகோதர மொழி ஊடகங்களில் வந்து சமூக யூடியூப் சேனல்களுக்கும் பிறகு வந்து மெயின் நியூஸ் சேனலுக்கும் வந்து அவங்க அங்கேருந்து என்ன சொல்ல வீடியோவில் வந்து அவங்க யார், என்ன விஷயம், ஏன் இப்படி வந்து நீங்கள் எங்களை பிடிக்க இயலுமா என்று சொல்லி பேசிக்கிருந்த எல்லாரையும் தான் இப்போ என்னஞ்சிருக்கு பிடிச்சி கொண்டு வந்து வச்சிருக்கு. ஸோ இது நாங்கள் ஒரு பாசிட்டிவாக தான் நாங்கள் பார்க்குறோம் இந்த விஷயங்கள் எல்லாம். ஸோ இந்த முறைமை மாற்றம் ஒன்று நடக்கணும்னு சொல்லிச்சினால் இந்த குரோனிக் கேபிட்டலிசத்துலேருந்து நாங்கள் வெளியே வந்து ஒரு மக்கள் மயப்பட்ட ஒரு அரசாங்கமாக இது மாற வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக பாதாள உலக வந்து கட்டாயம் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தே ஆக வேண்டும். அதுக்குரிய வேலைப்பழுக்க நடக்குது. முறைமை மாற்றம் ஒன்று தேவையா, நாளை இளைஞர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேணுமா, அதுக்கு இருக்கிற பெரிய த்ரெட் தான் இந்த பாதாள உலகம், அதனோடு இணைந்த போதை வஸ்தும். இதை கட்டுப்படுத்தாமல் என்ன செய்ய முடியாது, நாங்கள் ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடாக வர்றதுக்கு கனவு காணவே முடியாது. எனவே அரசாங்கம் அதை புரிந்து கொண்டிருப்பதாகத்தான் இதுவரை காலமும் இருக்கிற செயற்பாடுகள் எங்களுக்கு பிரதிபலிக்குது. இது அவங்க வேறு எந்த என்ன சிக்கலுக்கு முகம் கொடுக்காமல் வெற்றிகரமாக இதுவரை எடுத்து வந்தது போல் முன்னோக்கி எடுத்துக்கு போனால் தான் நாங்கள் எதிர்பார்க்கிற மாதிரியாக இளைஞர்களை என்ன செய்யலாம், இந்த போதை வசதியிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். மரண தண்டனை போன்ற தண்டனைகள் இலங்கையில் இன்னும் வீரியமாக்கப்பட வேண்டும். ஜனாதிபதி சைன் பண்ணி தான் என்ன செய்கிறது, ஒரு குறிப்பிட்ட விடுமுறை, குறிப்பிட்ட ஒரு என்ன சொல்ல வெசாக்குக்கு அல்லது வந்து அவங்களுடைய முக்கியமான தினங்களில் வந்து பொது மன்னிப்பு அடிப்படையில் ஆட்களை வெளியே என்ன சொல்ல விடுதலை கொடுக்கறது ஜனாதிபதி. அதையே துஷ்பிரயோகம் பண்ணி வேறு வேறு கேஸில் பிடிபட்டு உள்ளுக்கு இருந்த ஆக்களை வந்து நீண்டகால தண்டனை கொடுத்த ஆக்களே வந்து என்ன சொல்ல சிறைச்சாளர் ஆணையத்தினுடைய ஆசீர்வாதத்தோடு வெளியே அனுப்பின நாடு தான் இலங்கை. சட்டத்தரணி சொன்னது போல் உள்ளுக்கு இருந்தே எல்லா சப்ளை செயினும் நடக்குதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு விதத்தில் இந்த அரசு இயந்திரத்துக்குள்ளே இருக்கிற அரசு அதிகாரிகள் வந்து இதுக்கு உடந்தையாக போகாமல் அதை விடைத்து செய்யவே முடியாது.